திரவியம் நாடகம் ஆரம்பிக்க போகுதுங்க. ஓகே, ஓகே. இப்ப அடுத்து தமிழ் ஒரு மொழி அல்ல நாடகத்தை பார்க்க போறோம். அம்மா, அப்பா, நான் தமிழ் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். தமிழ் ஸ்கூலு கஷ்டமா இருக்கு. நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. நாளையிலேருந்து நான் தமிழ் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். என்னடா இப்படி சொல்லிட்ட? எங்க கூட பேசுறதுக்குள்ள உனக்கு தமிழ் கண்டிப்பா தேவை தானே? யோசிச்சு பாரு, பாட்டி தாத்தா கூட பேசணும், இந்தியாவுக்கு போகும்போது எதையாவது எடுத்து படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா தமிழ் தேவை தானே? என்ன அங்க என்ன சத்தம்? தமிழ் ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது? தமிழ் ஸ்கூல் போக மாட்டேனா? டேய், என்னடா தமிழ் ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்றது? எவ்வளவு முக்கியமான விஷயம். This is one of the important things in the life. You need to understand the language of the language which you are born, right? தமிழ்ல சொல்லலாம். அது சரி. டேய், ரொம்ப முக்கியம் அது. நீ தமிழ் ஸ்கூல் போகணும், சரியா? ஆமா, இது யோசிக்க வேண்டிய விஷயம் தான் நினைக்கிறேன். பாரு, எவ்வளோ கிளாஸ் போகிறா. இங்கிலீஷ்க்கு ஒரு கிளாஸ் போகிறான், மேத்துக்கு ஒன்று போகிறான், அப்புறம் ஸ்பானிஷ் லாங்குவேஜ் வேறு படிக்கிறான், டென்னிஸ் வேறு போயிட்டுருக்கான். எனக்கு தெரிஞ்சு தமிழ் கிளாஸ் நிறுத்துறதுனால எந்த ஒரு இம்பேக்டும் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நிறுத்திடலாம். அது என்னமோ சரிதாங்க. இருக்கிற நிறைய கிளாஸ்ல ரொம்ப போட்டு படுத்த வேண்டாம்னு எனக்கும் தோணுது. ஆல்ரெடி அவன் 3வது நிலை போயிட்டான். பேசிக்கா அவனுக்கு எழுத படிக்க தெரியும். நம்மளே தமிழை வந்து பேசுறதுக்கு மட்டும்தானே பயன்படுத்திட்டு இருக்கோம். பேசாம நிறுத்திடலாங்க தமிழ் ஸ்கூல. சரி. அப்பாடா, இனிமேல் ஹோம்ஒர்க் பண்ற வேலை எனக்கும் கிடையாது. என்னப்பா ஒரே தமிழ் சத்தமா இருக்கு? இல்லத்த, இவனுக்கு நிறைய கிளாஸ் இருக்குல்ல. யாரு இவனுக்கா? இவருக்கு இல்லத்த, அவனுக்கு அவனுக்கு சரி, அவனுக்கு நிறைய கிளாஸ் இருக்கிறதுனால தமிழ் ஸ்கூல்ல வந்து கட் பண்ணிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஓ அப்படியா? என்னப்பா சுந்தர்? ஆமாம்மா, நான் தான் அந்த ஐடியாவே சொல்றேன். நல்லா இருக்கம்மா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. என்னமோ உங்க இஷ்டம் போங்க. உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். உன்னை ஒரு காலத்துல சுமார் சுந்தர்னு கூப்பிட்டு இருக்கு, ஞாபகம் இருக்கா? இப்ப வரைக்கும் ஒரு சும்மா சுந்தர் தான் இப்ப எதுக்குமா அதெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தான் இப்போ சூப்பர் சுந்தர் தான் எல்லாரும் சொல்றாங்க. என்ன சும்மா சுந்தர் இப்போ பழைய சொல்லிட்டு இருக்கீங்க? சரி, நீ எப்ப சூப்பர் சுந்தர் ஆனேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? சூப்பர் சுந்தரா? டேய், இவ்வளவு நேரமா விளையாடிட்டு இருக்க. தமிழ் பரீட்சைக்கு எடுத்து புக் எடுத்து வச்சு படிடா. மா, இன்னும் நேரம் இருக்குமா? நீ இப்படியே நேரம் கடத்திட்டு இருந்தனா சுமாரான மதிப்பெண் மட்டும் தான் வாங்க முடியும். மா ப்ளீஸ் மா, இன்னும் கொஞ்ச நேரம்மா. சரிடா, இந்த ஒரு செயலியாவது முடிச்சிட்டு கிளம்பு. கல்வி கரையில கற்பவர். மா ஒன்றும் புரியலமா. அதோட அர்த்தத்தை புரிஞ்சு படிச்சாதானே எளிமையா இருக்கும். இந்த வர இரு. கல்வி கரையில இதுல என்ன சொல்றாங்கன்னா, நீ இன்னைக்கு பரீட்சைக்கு படிக்கிறதுக்கு குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கு, கரெக்டா? அதே மாதிரிதான் வாழ்க்கையில ரொம்ப குறிப்பிட்ட நேரம் தான் நமக்கு இருக்கு. அந்த நேரத்தை நம்ம சரியான விதத்துல உபயோகப்படுத்தணும். சரியான புத்தகங்களை படிக்கணும், சரியான விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை மேம்படும். ஓ, இப்ப புரியுதுமா. இப்ப பாருங்க, கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கும் பிணிப்பல தொல்லிதின் ஆறாய் தமவுடைய கற்பவே நீரொழிய பாலும் குறுகி தெரிந்து. அருமைடா, இப்ப போய் விளையாடு. இல்லம்மா,
நான் முதல்ல படிக்கிறேன், நேரம் இருந்தா போய் விளையாடுறேன். பரவாயில்லையே. அட ஆமாம்மா, இந்த நாளடியாருனால தான் என்னோட எண்ணங்களே மாற ஆரம்பிச்சது. அப்பத்துல இருந்து தான் நான் மாறினேன். அந்த நொடி சுமார் சுந்தரனா சூப்பர் சுந்தரா மாறினேன். தப்பு பண்ணிட்டேன். என் பையனை தமிழ் ஸ்கூலுக்கு நிறுத்தக்கூடாது. அவன் கண்டிப்பாக போகணும். ஏன்னா தமிழ் வந்து ஒரு மொழி அல்ல, அது ஒரு உணர்வு, அது ஒரு மரபு, அது ஒரு வாழ்வு. இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். அது சரி. இப்ப இவரு அங்க படிச்சாரு, நாலடியாரை வச்சுதான் மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்றீங்க. இவன் தான் இங்க நல்ல ஸ்கூல்ல படிக்கிறான்ல, இங்கதான் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் பத்தி எல்லாம் சொல்றாங்களே, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் தமிழ்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு? நீ சொல்றது சரிதாம்மா. உனக்கு எப்படி சொல்றது? சரி, நேற்று குழந்தைக்கு உடம்பு முடியாம இருக்கிறப்ப என்ன பண்ண? சுக்கு, மிளகு, திப்பிலி இதெல்லாம் இடிச்சு போட்டு கஷாயம் வச்சு கொடுத்தேன். உனக்கு எப்படி தெரியும் அதை பத்தி? எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஏன் நீங்க கூட சொல்லி கொடுத்துருக்கீங்களே? சரி, எங்களுக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிற? முகிலா, இங்க வா கண்ணா. என்ன பாட்டி? கண்ணா, உனக்கு இந்த மூலிகை பத்தி ஏதாவது தெரியுமா? தீக்கடகமா? திரிகடகமா? உனக்கு எப்படா இதெல்லாம் தெரியும்? என்னோட டீச்சர் சொன்னாங்க, இந்த புக்ல தமிழ் மெடிசனை பத்தி சொல்லியிருக்காங்க. இப்ப புரியுதாமா உனக்கு? ஆமா நான் தமிழ மொழியா மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது ஒரு வாழ்வியல்ன்றது இப்பதான் எனக்கு புரியுது. எங்க நம்ம எப்படியாவது அவன்கிட்ட பேசி அவனை தமிழ் ஸ்கூல் போக வச்சிடலாங்க. இப்ப பாரு எப்படி அவனை கூப்பிட்டு ஃப்ரெண்ட்லியா ஒத்துக்க வைக்கிறேன்னு. முகிலா, என்னப்பா டென்னிஸ் ராக்கெட்டோட சுத்திட்டு இருக்க? இன்னைக்கு கேம் கூட இல்லையே? ஆமா, நேத்து ஒரு கேம் போனியே, என்னாச்சு? நான் தோத்துட்டேன். பட் ஒன்று நல்லா பிளேயருக்கு தோத்துட்டேன். நல்ல பிளேயர் கிட்ட தோத்துட்டா? என்னப்பா? ஆமாப்பா, ஒழுங்காவே ப்ராக்டிஸ் பண்ணல, தெரிஞ்ச டெக்னிக்ஸை யூஸே பண்ணல. திங்க் ஐ நீட் மோர் ப்ராக்டிஸ். என்னடா இவ்வளவு தெளிவா அனலைஸ் பண்ணிருக்க? என்ன உன் கோச் சொன்னாரா? கோச்சா? கோச் சொல்ல, நான் திருக்குறள் படிச்சேன்ல, தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சி நன்மை வைத்த ஓடி தரும், அதுதான் சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். முகிலா, பரவாயில்லையடா, நீ அருமையா எல்லாத்தையும் உணர்ந்து படிச்சிருக்கியடா. பாத்தீங்களா, தமிழ் இலக்கியங்களும் நம்ம அன்றாட வாழ்க்கையும் எப்படி இணைஞ்சிருக்குன்னு பாத்தீங்களா? டே, எனக்கு நாளடியாருன்னா உனக்கு திருக்குறளா? சூப்பர்ரா. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ முகிலா. உனக்கு என்ன வேணும்டா கேளு. தமிழ் ஸ்கூல் போறல. முகிலா தமிழ் பள்ளிக்கு செல்லவில்லை. 30 வருடங்களுக்கு பின்னர். அப்பா எங்க இருக்கீங்க? நான் தமிழ் ஸ்கூல் தான் போல. என்னது, தமிழ் பள்ளிக்கு போகலையா? முயற்சியால டென்னிஸ்ல சாதிச்ச இந்த முயற்சி முகிலன் கிட்டேயே நீ இதை சொல்றீங்க? 8ஆம் நிலையில் நான் படிச்ச ஒரு கதையை சொல்றேன், போலாமா? பாகம் 2க்கு. அனைவருக்கும் நாடகத்தில் பங்கேற்றவர்கள் பாட்டியாக கோகிலா, அம்மாவாக ஸ்ரீபிரியா, அப்பாவாக சுந்தர், முகிலன் சிறுவயது முகிலன், முகிலன் தந்தை வயது கார்த்தி, சிறுவயது சுந்தர் தாமிகா. என் நாடகம் பை சங்கர் முத்துகிருஷ்ணன்.
அருமை. மெசேஜ் சொல்லி எங்கேயோ ஆரம்பிச்சு அப்படியே முதல்ல ஃபர்ஸ்ட் ரோல இருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் பல்ப் எரிஞ்சுது கமெண்ட் பண்ணி அதுக்கு. அதுக்கப்புறம் பொசுக்குன்னு சொல்றாங்க போய்தான் ஆகணும் அப்படின்னு. ஆனா ரொம்ப அழகா இருந்தது. எல்லாருக்குமே மெசேஜ், நமக்கு மட்டும் இல்லை. மக்களே கொஞ்சம் அமைதி. பாலா. ஸோ ரொம்ப அழகா ஒரு மெசேஜை ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஜனரஞ்சகமா சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்துடலாம். இல்லவோ தமிழ் ஸ்கூல்ல ஏதோ பேசி வச்சு செஞ்ச மாதிரியே இருக்கு எல்லா டிராமாவும். அடுத்த நாடகத்துக்கு போயிடலாமா? ரெடியா? இவங்கெல்லாம் பேசுறதை நிறுத்தினாதான் நம்ம டிராமாவே போட முடியும். நான் பேசுறதை நிறுத்தினாலும் போடலாம். ஓகே, அடுத்த நாடகம் சிலம்பு பிறந்தது. சிலம்பு பிறந்தது. காட்சி 1. கொலு மண்டபத்தில் மன்னர் நெடுஞ்சேரலாதன் அவரது மனைவி நற்சோனை அமர்ந்திருக்கிறார்கள். அருகில் அவரது மகன்கள் இளங்கோ, சேரன் செங்குட்டுவன். இவர்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஜோதிடர் வருகிறார். வாருங்கள் ஜோதிடரே, வாருங்கள். நெடுஞ்சேரலாதன் வாழ்க, கற்பில் சிறந்த நற்சோனை வாழ்க, சேரன் செங்குட்டுவன் வாழ்க, இளங்கோ வாழ்க, சேரநாடு சிறப்புகளை பெற்று வாழ்க. கண்ணரே, ஓலைக்கு வடிவாங்க. பேப்பர் ஓலைக்கு அந்தன சிரேஷ்டரே, தங்கள் வரவு நல்வரவாகட்டும். அண்ணா, தங்கள் புதல்வர்கள் இருவரையும் பார்க்கும்போது சந்திர சூரியரை போல் பிரகாசிக்கிறார்கள். இவர்களை பார்க்கும்போது அளவில்லா மகிழ்ச்சி ஏற்படுகிறது. என்ன அப்படி இருவரையும் மாறி மாறி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அண்ணா, ஒன்றுமில்லை. தயக்கம் வேண்டாம், சொல்ல வந்ததை சொல்லுங்கள். அரசே, நான் ஒரு ஜோதிடர். கிரக நிகழ்வை கொண்டு மட்டுமல்லாமல் சாமுத்திரிகா லட்சணத்தை பார்த்து எதிர்காலம் கணிப்பேன். அப்படியா? நல்லது. அப்படியாயில் நீங்கள் கணித்ததை சொல்லுங்கள். அரசே, என் கணிப்பில் தவறு நேராது. இருந்தாலும் அதை இந்த இடத்தில் எப்படி சொல்வது என்றுதான் யோசிக்கிறேன். தயக்கம் வேண்டாம் ஜோதிடரே, நீங்கள் சொல்ல வந்ததை அச்சமில்லாமல் சொல்லலாம். மன்னா, உங்கள் இரு புதல்வர்களில் இளங்கோவை பெரும்புகழ் பெறுவார். அவனாலேயே சேரநாடு சிறப்புகளை பெறும். என்ன, இளங்கோவா? என்ன தம்பியா? என் இளைய மகன் இளங்கோவா? மன்னா, நீங்கள் வியப்படைவீர்கள் என்றுதான் நான் சொல்ல தயங்கினேன். இதே யாரால் வெல்ல முடியும்? உங்கள் சேரநாடு இளங்கோவாலையை சிறப்பு பெறும். அண்ணன் செங்குட்டுவனும் தம்பி இளங்கோவாலையை புகழ் பெறுவார். நான் வருகிறேன். அப்பா, என்ன இது? மூத்தவன் நான் இருக்க இளையவன் அரசாள்வதா? அரசுக்குரியவன் என்று சொன்னீர்களே, என்ன அநியாயம் இது? மகனே செங்குட்டுவா, கோபம் கொள்ளாதே. அரச நீதி தவறி இந்த சேரகுலம் என்றுமே நடந்து கொண்டதில்லை. இருப்பினும் ஜோதிடர் சொல்லுவது மனதை குழப்புகின்றது. மகனே செங்குட்டுவா, இளங்கோதான் அரசாளுவான் என்று ஜோதிடர் சொல்லவில்லையே. இது என்ன சமாதானம் அம்மா? அரச குலத்தில் பிறந்தவன் புகழ் பெறுவான், அவனால் குலமும் நாடும் சிறப்பெறும் என்றால் என்ன அர்த்தம்? நேரடியாக சொல்லத்தான் வேண்டுமா? அண்ணா, கூப்படி என்ன, அழைக்காது எப்படி? நீ என் தம்பி அல்ல, நீதான் என் முதல் எதிரி. அண்ணா, நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இச்சேர நாட்டின் அரசன் அல்லவா? மகனே செங்குட்டுவா, ஏன் கோபம் கொள்கிறாய்? இதில் தம்பியின் தவறு என்ன இருக்கிறது? ஆண்டவன் விருப்பம். அப்படியானால் யார் என்ன செய்ய முடியும்? மகனே, சாந்தமாக இரு. நீ எதுவும் செய்ய வேண்டாம். அண்ணா,
நீங்கள் நினைப்பது போல் எதுவும் நடக்காது. என்ன சிறிய விடயம் அப்பா? மகனே கோபம் கொள்ளாது. ராமாயணத்தில் வரும் ராமனும் பரதனும் போலல்லவா சகோதரர்கள் இருக்க வேண்டும். ஒரு சிறிய விடயத்துக்காக இப்படி கோபப்படுகிறாயே? என்ன சிறிய விடயம் இது? அண்ணன் கை கட்டி வாய் குத்தி நிற்க தம்பி அரசாளுவதா? அது சிறிய விடயமா? அண்ணா, நீங்கள் நினைப்பது போல் எதுவும் நடக்கப் போவதில்லை. என்ன சொல்கிறார்? நான் இப்பொழுதே அரச வாழ்வை துறக்கிறேன். இனி அரண்மனையில் வாழ மாட்டேன். நித்திய பிரம்மச்சரியம் மேற்கொண்டு துறவரம் மேற்கொள் கொள்கிறேன். என்ன அவரை கவலைப்படாதே. அண்ணன் இருக்க தம்பி ஆண்டான் என்ற அவப்பெயருக்கு நான் ஆளாக மாட்டேன். மகனே, என்ன வார்த்தை சொல்கிறார்? மகனே, ஏன் இந்த அவசர முடிவு? அண்ணா, உங்களை கோபித்துக் கொண்டு இந்த முடிவை எடுத்ததாக எண்ண வேண்டாம். துறவரத்திலேயே எனக்கு ஒரு நாட்டம் உண்டு. ஆகவே நான் துறவரம் செல்கிறேன். அம்மா ஆசீர்வதித்த அனுமதியுங்கள். தம்பி, என்னை மன்னித்து விடு. இம்மண்ணை நீயே ஆண்டுகொள். உனக்கு என்னால் துன்பம் நேர வேண்டாம். பரவாயில்லை, துறவரமே எனக்கு போதும். அதுவே எனக்கு மகிழ்ச்சி. காட்சி 2. காலம் உருண்டோடுகிறது. சில ஆண்டுகள் கடந்த பின்னர் அரச வாழை துறந்த இளங்கோ அடிகளாகிறார். இளவரசன் செங்குட்டுவன் மன்னராகிறார். ஒரு நாள் மலை பிரதேசம் ஒன்றில் சேரன் செங்குட்டுவன் அவருடைய மனைவி மேன்மாளுடன் புலவர் சீத்தலை சாத்தனார் மூவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த மலை பிரதேசத்தின் தலைவர் மன்னரை காண வருகிறார். இளங்கோ அடிகளும் பின்னர் சேர்ந்து கொள்கிறார். பெரும் புலவர் சாத்தனாரே, அதோ பாருங்கள், அந்த மலைகளும் அவற்றை வந்து தழுகின்ற மழை புலிகளும் மதில் ஆடும் மயில்களும். ஆஹா, என்ன அற்புதமான காட்சி அவை! புறம் காட்டாத மரம் கொண்டு அறம் தவறாத ஆட்சி செய்கின்ற சேரன் செங்குட்டுவனாகிய உனது ராஜ்யத்தில் அழகு காட்சிகளுக்கா பஞ்சம்? என் ஆட்சியில் எல்லோரும் மனக்குறைகளையும் போக்கவிட்டு என் நாளை என்ற எல்லா முயற்சிகளையும் செய்கின்றேன். ஆனால் என்று ஏன் இழுக்கின்றீர்கள்? அழகிய மலைக்குன்றுகளை பார்க்க வந்த நமக்கு உங்களுக்கு மனக்குறை எப்பொழுது நீங்க போகின்றது? இல்லை வேண்மால், அது குறையக்கூடிய மனக்குறை அல்ல. அந்த ஒரு நாள் சோதிடர் வந்தபோது நான் நடந்து கொண்ட விதம் ஒரு வாளாகி என் உள்ளத்தை சிறுக சிறுக அறுத்து கொண்டிருக்கிறது. ஒன்றும் புரியவில்லையே மன்னா. அப்படி உங்களுக்கு என்ன மனக்குறை? சீத்தலை சாத்தனாரே, உங்களுக்கு ஒரு நாள் நிச்சயம் அதை பற்றி சொல்வேன். வாருங்கள் குன்று தலைவரே. வணக்கம் அரசே. 7 பிறப்புக்கும் நாங்கள் உங்கள் அடிமைகள். இந்த மலைச்சாரலுக்கு தாங்கள் வந்ததை கேள்வியுற்று யானை தந்தங்களும் மான் மயிர் கவிரையும் முக்கணிகளும் தேனும் கரும்பும் அகிலும் கொண்டு வந்தோம். தாங்கள் இவைகளை ஏற்றருள வேண்டும். நல்லது. எவ்வளவு அழகான இயற்கை காட்சிகள் நிறைந்த நிலத்தில் நீங்கள் வாழ்கின்றீர்கள். இங்கு தாங்கள் பார்க்கக்கூடிய புதுமையான காட்சிகள் எதுவும் இருந்தால் சொல்லுங்களேன். அரச பெருமானே, அன்றொரு நாள் நாங்கள் கண்ட காட்சி ஒரு அரிய காட்சி. அந்த அதிசய காட்சியை கண்ட எங்களுக்கு வேறு எந்த காட்சியும் அரிய காட்சியாக தெரியவில்லை. அப்படி என்ன காணுதற்குரிய காட்சியை கண்டு விட்டீர்கள்? திருமகளை போன்றதொரு அழகிய திருமகளை போன்றதொரு அழகிய பெண், தூசி படர்ந்த உருவமும் விரித்த கருங்குழலும் கண்ணிறைந்த கண்ணீருமாக பூத்திருக்கும் வேங்கை மர நிழலிலே யாருக்காகவோ காத்திருந்தாள். ஆகாயத்தில் இருந்து வந்த அழகிய விமானம் ஒன்று அவளை ஏற்றிக் கொண்டு சென்றது. ஓ, யார் அந்த பெண்?
அவளுக்கு என்ன நடந்தது? வானத்திலிருந்து தேவ விமானம் வந்து அவளை ஏற்றிச் சென்றதென்றால் அவள் சாதாரண பெண்ணாக இருக்க முடியாதே. அரசே, அவள் பற்றி நான் அறிவேன். சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிற்குள் புகுந்தால் கண்ணகி என்றொரு பெண். அவளது கணவன் கோவலன் தனது மனைவியின் சிலம்பை விற்கச் சென்ற பொழுது பாண்டிமாதேவியின் சிலம்பை திருடினான் என்ற பெருமொழியோடு கொலை செய்யப்பட்டான். கொதித்தெழுந்த கண்ணகி நீதி கேட்டு நெடுஞ்செழியனிடம் வழக்குரைத்தார். பின் என்ன நடந்தது சாத்தனாரே? நீதி தவறிய நெடுஞ்செழியன் உடனே உயிர் துறந்தான். அவரது மனைவி கோப்பெருந்தேவி அவன் அடியில் வீழ்ந்து இறந்தார். கண்ணகி கற்புத்தியினால் மதுரையே எரித்தாள். அப்படியானால் நமது நாட்டிற்கு வந்த தெய்வமாகிய கண்ணகிக்கு உரிய வழிபாட்டை நாமே தொடங்கி வைத்தல் வேண்டும். அதே வேளை சீத்தலை சாத்தனாரே, இப்பெண்ணின் பெருமையை பற்றி தாங்கள் ஒரு காவியமாக பாட வேண்டுகிறேன். சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டில் வழக்குரைத்து சேர நாட்டிலே தெய்வமாகிய கண்ணகி மூதேவர்களுடன் சிறப்புடையது. எனவே முத்தமிழையும் மூவேந்தர் சிறப்பையும் பாடும் தகுதி இளங்கோவடிகளுக்கே உண்டு. அதனால் அவரே காப்பியத்தை ஏற்க வேண்டும். சீத்தலை சாத்தனாரே, இது என்ன இவ்வளவு பெரிய பொறுப்பை என்னிடம் கொடுக்கிறீர்கள்? இந்த பெரும் காப்பியத்தை ஆற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்கே உள்ளது. இல்லை அடிகளே, இல்லை. நீங்களே முத்தமிழின் மேன்மைகளையும் மூவேந்தர் சிறப்புகளையும் அருமையாக பாடும் ஆற்றல் படைத்தவர். அதனால் நீங்களே பாடுங்கள். ஆம் தம்பி இளங்கோவே, இத்தனி பெருங்காவியத்தை பாடட்டும். அதனால் என் மனக்குறையும் நீங்கட்டும். அப்படியே ஆகட்டும். முன்னா காட்சி 3. தன் இருப்பிடத்தில் இளங்கோவடிகள் பாடிக்கொண்டிருக்கிறார். அப்போது சீத்தலை சாத்தனார் அவரை காண வருகிறார். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் பொங்கலர் தார்ச்சென்னி குளிர்வன் குடை போன்று உவங்கன் உலகடித்தலான் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்போட்டு மேறு வலம் திரிதலான் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அடி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். அடிகளின் காவியப்பணி அதிகமாக நடைபெறுவது போலும். சாத்தனாரே, காவியம் ஒரு தடையின்றி சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. பாடிக்கொண்டிருந்த வாழ்த்து பாடலை கேட்டுக்கொண்டுதான் வந்தேன். நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்று ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? கடவுள் வாழ்த்து பாடலை பாடுவதற்கு பதிலாக திங்களையும் செங்கதிரையும் மலையையும் போற்றி பாடுகின்றீர்கள். அதுதான். சாத்தனாரே, நான் பாடுவது தமிழ் காப்பியம், சமய காப்பியம் அல்ல. தமிழரிலே பல சமயங்களை பின்பற்றுபவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் பொருத்தமாக இருக்கும் என்ற எண்ணியை நான் இயற்கையை வைத்து தொடங்கியிருக்கிறேன். புதிய வழக்கம் உலகம் ஒப்புக்கொள்ளுமா அடிகள்? உலகம் ஒப்புக்கொள்ளாமல் போக ஒரு காரணமும் இல்லை. அப்படி என்றால் காப்பு பாடல், கடவுள் வாழ்த்து பாடல் என்ற மரபுகள் எதையும் நீங்கள் பின்பற்ற போவதில்லையா? சாத்தனாரே, தமிழில் முதலில் பாடப்படும் காப்பியம் இதுதான். எனவே ஒரு நல்ல புது வழியை கடைபிடிக்க விரும்புகிறேன். அதனால் நோ கடவுள் வாழ்த்து, நோ அது சரி அடிகளே, இக்காவியத்திற்கு தாங்கள் என்ன பெயர் வைத்திருக்கிறீர்கள்? சிலப்பதிகாரம். அடிகளே, காவிய தலைவனின் பெயரையோ தலைவியின் பெயரையோ வைப்பதுதானே காவிய மரபு. அது வடநாட்டு மரபு. நாம் ஏன் புதுமை செய்யக்கூடாது? புதுமைதான், இருப்பினும் புலவர் பெருமானே, கால் சிலம்புதான் கண்ணகியை தெய்வமாக்கியது. அதிகாரம் என்ற சொல் நாம் ஏன் சேர்த்தேன் என்றால், இந்த சிலம்பே இந்த கதைக்கு அதிகாரம் செய்கிறது, சிலம்பே ஆதிக்கம் செய்கிறது. எனவேதான் சிலப்பதிகாரம், சிலம்பின் அதிகாரம் என்ற பொருள் வருகின்ற வகையிலே இந்த காவியத்திற்கு சிலப்பதிகாரம் என்று பெயர். உண்மைதான், சிலம்பு இல்லையே இக்காவியமே இல்லை. இருப்பினும் அதிகாரம் என்ற சொல் இலக்கண நூல்களுக்கே பொருந்தும். பொருளதிகாரம், சொல்லதிகாரம் என்று வைத்ததென்றோ மரபு. நான் ஏற்கனவே கூறிய மாதிரி சிலம்பு அதிகாரம் செலுத்துகிறது இந்த காவியம். அந்த சிலம்பின் பெருமையை, அந்த சிலம்பினுடைய அதிகார பெருமையை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் இதற்கு சிலப்பதிகாரம் என்று பெயர் வைப்பதே பொருந்தும் என்று நான் நினைக்கிறேன். இளங்கோ அடிகளே,
தாங்கள் இளைஞராக இருப்பதால் எல்லாம் உங்களுடைய திங்கிங் அவுட் ஆஃப் பாக்ஸாகவே இருக்கிறது. இருந்தாலும் வாழ்த்துக்கள் இளங்கோவடிகளே. நன்றி நன்றி. காட்சி 4. அரண்மனையில் சேரன் செங்குட்டுவன், அரசி வேண்மாள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார். வேண்மாள், நானும் இளங்கோவும் சிறுவர்களாக இருந்த போதே சோதிடர் கூறிய வார்த்தைகளுக்காக நான் எவ்வளவு கோபப்பட்டேன். என் அறியாமையினாலே நான் செய்த தவறு என் தம்பியை துறவரம் மேற்கொள்ள செய்துவிட்டது. நான் என் தம்பிக்கு பெருந்துரோகம் செய்து விட்டதாகவே கருதுகிறேன். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட்டு இப்பொழுது ஆகப்போவது ஒன்றும் இல்லை. சோதிடரின் பொய்யை நம்பியதால் வந்த விளைவு இது. இல்லை வேண்மாள், அந்த சோதிடரை அப்படி கருத முடியாது. அவரை பற்றி நான் ஆராய்ந்து பார்த்திருக்கிறேன். அவர் மற்றவர்களுக்கு கூறிய சோதிடம் பொய்க்கவே இல்லை. மந்திரியும் சோதிடரும் உண்மையைத்தான் உரைக்க வேண்டுமே ஒழிய பொய்யை சொல்லுவராக இருக்க முடியாது. மன்னருக்கு ஏற்ற உண்மையை சொல்லுவதாக மட்டுமே இருக்க வேண்டும். அப்படி என்றால் அச்சோதிடர் சொன்னது எப்படி உண்மையாயிற்று? நீங்களோ பாராளும் மன்னர், உங்கள் தம்பியோ பந்த பாசங்களை துறந்த துறவி. வேண்மாள், பொய்யை சொல்லி எங்கள் வெறுப்பை சம்பாதிப்பதில் சோதிடருக்கு என்ன லாபம்? என் தம்பி இளங்கோ பாடிக்கொண்டிருக்கின்ற சிலப்பதிகாரத்தினாலேயே அவன் என்னை விட புகழ் பெறப்போகிறான். அப்படியானால் இப்பொழுதாவது உங்களுடைய மனக்குறை நீங்கியதா? இன்னும் இல்லை வேண்மாள். என்னால் முடிதுறந்த இளங்கோ எழுதும் சிலப்பதிகாரம் மேலும் புகழடைய என் பங்கும் இருக்க வேண்டும். இமயம் வரை சென்று எதிர்த்தவர்களை வென்று கண்ணகி வழிபாட்டிற்கு நான் இமயத்தில் கல்லெடுத்து கங்கையிலே நீராடி கொண்டு வருவேன். இந்த நிகழ்வை சிலப்பதிகாரத்திலும் இருக்கும்படி என் தம்பியிடம் வேண்டிக் கொள்வேன். இளங்கோ அடிகள் பாடும் சிலப்பதிகாரம் எந்த நிலையில் நிற்கிறது என்பதை பார்ப்போம் வாருங்கள். காட்சி 5. இளங்கோ அடிகள் தனது ஆசிரமத்தில் சிலப்பதிகாரத்தை எழுதி கொண்டிருக்கிறார். செங்குட்டுவன், வேண்மாள், நெடுஞ்சேரலாதன், நற்சோனை, சீத்தலை சாத்தனார், குறவர் தலைவர், சோதிடர் அனைவரும் அவரை சந்திக்க வருகின்றனர். வாருங்கள் வாருங்கள். நீங்கள் அனைவரும் எனது சிறு குடிலுக்கு வந்தது என் பெரும் பாக்கியம். இளங்கோடிகளே, நீங்கள் முத்தமிழில் பாடும் சிலப்பதிகாரத்தின் சிறப்பை காண வந்தோம். இப்பொழுது எந்த காட்சியை பாடிக்கொண்டிருக்கிறீர்கள்? கண்ணகி மன்னன் நெடுஞ்செழியனிடம் நீதி கேட்கும் வழக்குரை காதை எழுதி கொண்டிருக்கிறேன். அதை எழுதி முடிக்கவும் நீங்கள் வரவும் சரியாக இருந்தது. இறுதி பகுதியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது சிலப்பதிகாரம். மிக முக்கியமான கட்டம்தான் அடிகளே. சிலப்பதிகாரத்தை அவசரப்பட்டு முடிக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். புகார் காண்டமும் மதுரை காண்டமும் பாடிய நீங்கள் வஞ்சிக் காண்டமும் பாட வேண்டும். கண்ணகியின் வழிபாட்டுக்கு கல்லெடுக்க நான் இமயம் வரை செல்லப் போகிறேன். கண்டிப்பாக நான் பார்த்திருக்கிறேன் மன்னவா. தாங்கள் சென்று கல்லை எடுத்து வாருங்கள். பார்த்தாயா நற்சோனை, நமது முதல்வர்கள் இருவரும் இணைந்து செயல்பட்டு நமக்கும் இந்த நாட்டுக்கும் பெருமை சேர்ப்பதை. ஆமரசே, ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் என்று வள்ளுவரின் சொல்லுக்கேற்ப இந்த தாயின் மனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. பார்த்தீர்களா, நான் கணித்த ஜோதிடம் கடைசியில் பயிற்சி விட்டது. இதுதான் சிலப்பதிகாரம் பிறந்த கதை. குறிப்பு: ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு மணி நேரத்துக்கு $100 என்னிடம் வாருங்கள். எங்கள் ஜோதிடம் பார்க்க. நன்றி. நாடகத்தில் நடித்தவர்கள் நெடுஞ்சேரலாதனாக அழகேந்திரன் செய்கிறார்கள். நற்சோனையாக நம்முடைய கண்ணனுடைய மனைவி அவர்கள் கவிதா கண்ணன் வந்துட்டல
செங்குட்டுவனாக நம்முடைய செயின்ட் லூயிஸினுடைய சிம்ம குரலோரில் இருவரில் ஒருவர் நான் பழனியவன், அவருடைய மனைவியாக வேட்பாளராக பிரியா ஞானசிங்கம், ஜோதிடராக ராஜகிருஷ்ண சுவாமி, சிந்தனை சாத்தனராக ராஜகோபால், குன்றத் தலைவராக கர்ணன். ஒரு வாரத்தில் இந்த நாடகத்தை தயார் செய்தோம். இவர்கள் அனைவரும் 2 நாட்களுக்கு முன்னாடி தான் சிலரெல்லாம் சேர்ந்தார்கள். ஆகவே இவர்களுக்கு ஒரு பெரிய கரகோட்டத்தை ஏற்படுத்தி வேற வழியில்லாம என் தலையில கருத்தார். செந்தாமரை இந்த நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து சொல்வதற்காக அவங்களே கடைசி தான் கேட்டோம். அதற்காக ஒப்புக்கொண்ட திருமதி செந்தாமரை இளங்கோவன் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. நான் பேசி தீர்த்துக்கிறோம். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. நீங்களே சொல்லுங்க எப்படி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சாங்க. அது என்னமோ உண்மைதான். ஆனால் அது இந்த ரேஞ்சுக்கு வரும்னு நானே எதிர்பார்க்கல. காஸ்டியூமு நம்ம ஊர் தோட்டாத்தரணி இருக்கிறதுனால காஸ்டியூமு அந்த செட்டிங் எல்லாம் வேற லெவல். ரொம்ப அனுபவிச்சு ரொம்ப அழகாக நடிச்சாங்க. மிகவும் நன்றி. இன்னொரு கரகோஷம் கொடுத்துடலாமா? ஸோ இப்போ சிலப்பதிகாரம் ஏன் எழுதுனாங்க, எப்படி எழுதுனாங்க, எதுக்காகங்கிற காரணத்தை பார்த்தோம். இதை தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் சிலப்பதிகாரத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா நல்லா இருக்கும்ல. நமக்கு எல்லாருமே சிலப்பதிகார கதை எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதையே புதுமையாக பண்ணி சிலப்பதிகாரத்தை நமக்காக நடித்து காட்சிப்படுத்த வருகிறார்கள் செல்லதிகாரம். இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்தை தான் நாங்கள் செல்லதிகாரம்னு மாற்றி எல்லாம் ரொம்ப நல்லா சீரியஸாக பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பண்ணியிருக்கோம், பார்த்து ரசிங்க. ஆரம்பிச்சிடலாம். ஞாயிறு போற்றுதும், திங்கள் போற்றுதும், மாமலை போற்றுதும், பூம்புகார் போற்றுதும், செயின்ட் லூயிஸ் போற்றுதும், வாசகர் வட்டம் போற்றுதும், இப்படி அனைத்தையும் போற்றி 50 காப்பியமான சிலப்பதிகாரத்தை செல்லதிகாரம் என்ற கற்பனை நாடகமாக நடத்த வருகின்றனர். அடேங்கப்பா 4 பேர் நாடக சபா குழுவினர். காட்சி 1. பாண்டிய மன்னனின் அரண்மனை. அரசன் நெடுஞ்செழியனும் அரசி கோப்பெருந்தேவியும். நானே எனது செல்பேசி காணாம போய் 2 வாரம் ஆகுதுன்னு கவலையில இருந்தேன். இந்த கொஞ்சம் சோகமா இருக்கு. வசந்த முன்னை போலே அசைத்து மன்னா சும்மா போங்கள் மன்னா. ஸ்கிரிஞ்சாக ஏதாவது செய்து கொண்டு என்னுடைய செல்பேசி காணாம போய் 2 வாரம் ஆச்சு. கண்டுபிடித்து கொடுத்தீர்களா? செல்போன் எங்கேயாச்சும் வச்சிருப்போமா? சமோசா பக்கத்துல இருக்கா போய் பாரு. மன்னா அது யாரோ திருடன் அரண்மனைக்குள் திருடி சென்று விட்டான். என்ன அரண்மனைக்குள்ள திருடிட்டானா? அவ்வளோ பெரிய ஆளுங்களா இருக்கானுங்களா? சரி நீ கவலைப்படாத, நான் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் உடனே போட்டுடுறேன். மக்கள் வந்துடுவாங்க. முதல்ல இலக்கிய குழு தோறும் அரசனின் செல்போனை திருடி விட்டான் கல்வன், மீட்டு கொடுப்பவன் மிகுந்த செல்வன். செல்போன் மீண்டும் கிடைக்குமாயின் கொடுப்பேன் 2 பிட்காயின். ஹலோ டி ராஜேந்திரன், தயவு செஞ்சு அவங்களுக்கு புரியுற மாதிரி மெசேஜ் போடுங்க. எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, செல்போன் கொடுத்தா 2 பிட்காயின் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா எனக்கு என் செல்போன் வேணும். என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் நான் ரீல்ஸ் போடாம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரீல்ஸ் போயிட்டு எல்லாத்துலயும் எங்க போல இருக்கு. கோவலனும் மாதவியும் பிரிந்து விட்டனர். கோவலன் சில மாதங்களுக்கு பிறகு கண்ணகியின் வீட்டிற்கு திரும்ப செல்கிறார்.
ஐயோ இந்த பக்கத்தில் இருக்க பரத்பதார் போயிட்டு வர 10 நிமிஷம் லேட் ஆனாவே 10 முறை கால் பண்ணுவாப்லையே இந்த கண்ணகி. எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. யாராவது ஒரு ஐஸ் வச்சு சமாளிப்போம். மாசரு பொன்னி, வளம்புரி முத்தை, காசரு விரையே, அன்பே ஆறுயிரே, என் ஆசை கண்ணகியே. கம்பி கட்டுற கதையெல்லாம் சுத்துறாங்க பாருங்க. ஏய் நாதஸ், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க யார்? மன்னித்து விடுங்கள் தேவி. இனிமேல் உன் கண்ணில் நான் கண்ணீரையே பார்க்க கூடாது. அந்த இடத்துல வெங்காயம் வச்சிருக்கேன், வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டும் என்ன வாழுதான்? பப்ளிக் நாடகத்துல இருக்காங்க, மறந்துடுவீங்க அடிக்கடி. தேவி என்ன மதிய விருந்து? மருந்தெல்லாம் கிடையாது. சாரி, விருந்தெல்லாம் கிடையாது, மருந்தா இருக்கு. ஏற்கனவே அப்படிதானே இருக்கு. என்னோட செல்போனை விட்டு வாங்க, அப்பதான் நமக்கு மருந்து விருந்து எல்லாமே கிடைக்கும். ஏதாவது பிசினஸ் செய்து பிடித்துக் கொள்வோம். இதை விட்டு வாருங்க. அது வரைக்கும் என் போனை வச்சுக்கோங்க. அப்பாடா, இனிமேட்டு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ண மாட்டாங்கப்பா. ஹலோ, சொல்லுப்பா. ரீச் ஆயிட்டீங்களா? நான் சொல்லல. வீட்டை விட்டு கிளம்ப கூட இல்லை, அதுக்குள்ள போயிட்டீங்களா வந்துட்டீங்களான்னு போன. வேற ஒண்ணும் இல்ல, நீங்க யாரும் சிரிக்கலன்னு அவரே போட்டாரு. கோவலன் கண்ணகியின் செல்போனை பொற்கொள்ளரிடம் இல்லை செல்கொள்ளரிடம் விற்க சென்று விட்டார். செல்கொள்ளர் பாண்டிய மன்னனிடம் பொய் சொல்லி கோவலன் தான் அந்த செல்போனை திருடிய திருடன் என்று கூறி செல்போனை ஒப்படைத்தும் விட்டான். இங்க பாரு, அங்க கோவலன்னு ஒரு கேவலன் இருந்தான், அவனை போட்டு தள்ளிட்டு போனை திருப்பி கொண்டு வந்த பாரு. ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ் மண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாருங்க, என்னோட செல்போன் கிடைச்சிச்சு. இனிமேல் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரே ரீல்ஸ் தான். தேரா மண்ணா, யாருமா அது? டார்கெட் லோகோ நெத்தி வச்சுட்டு வந்திருக்கிறது. பாண்டியனா? அவர் தான் இந்தியா போயிருந்தாரு, பண்ணிட்டாரா? வண்டாப்ல மாமதுரை அன்னைக்கிளி மாமதனி நாகரடி. அண்ணா என்ன? என் பேர் கண்ணகி. என் கணவன் கோவலனை கொன்றதற்காக நான் நீதி கேட்டு வந்திருக்கிறேன் மண்ணா. கோவலன் செல்போன் திருடி போன கோவலன் தானே, அவனை போட்டு தள்ளாம கறிக்குள்ள பிரியாணி வாங்கி போடுவாங்க. அண்ணா, என் கணவர் நல்லவர், உத்தமர். ஏதாவது அத்தாச்சிருந்தா சொல்லுமா, நீ பாடி பேசிட்டு இருக்கிற. சரி, ராணியின் செல்போனில் சாட் ஜிபிடி இருக்கிறதா, ஏஐ இருக்கிறதா, அல்லது சிறிதான் இருக்கிறதா? ஹலோ கண்ணகி, வெல்கம் பேக். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஏன் போனே இல்ல, யாரோ கண்ணகியோட போனா. ஓ மை காட், இப்படி ஆயிருச்சு. பொற்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன், யானே கல்வன். சரி, நடந்து போச்சு, நடக்காத ஆட்டோல போச்சு. நீ உனக்கு என்னமா வேணும்? எந்த தண்டனை இருந்தாலும் சொல்லு. நான் மதுரையெல்லாம் எரிக்க விரும்பவில்லை. மதுரையை எரித்தது போல் இந்த செயின்ட் லூஸை எரிக்க விரும்பவில்லை. இங்க நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க. நல்லவங்களா? சரி சொல்லு. அதனால் இந்த செயின்ட் லூஸை என் பெயர் எழுதி தந்துவிட்டு நீங்கள் ஓப்போலினை நோக்கி ஓடிவிடுங்க. சரி, நான் என்ன பண்றேன், கிரீக் கோட்ல உனக்கு ஒரு நல்ல சிலையா வச்சிடுறேன், அது போதுமா? ஓகேதான், ஆனாலும் நீங்கள் ஓப்போலினுக்கு சென்று விடுங்கள். சரி பரவாயில்ல, ஓப்பன் தமிழ் ஸ்கூல்ல அவ்வளவு ஹோம்வொர்க் இல்லையா? அங்க ஹலோ தம்பி, நீ யாருப்பா? மிஸ்டர் கோவலன். ஒன்னதான் போட்டு தட்டுவேடா. அதான் எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, பணம்னா பணம் கூட வந்து நிற்கும். சரியான டக்காய்டி படம் சார் பையன் போல. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்களை ஏமாத்தி எங்க நாட்டையே கிட்ட புடிங்கிட்டாங்க. எங்களுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். எங்களுக்கு எல்லாரும் டாலர்ஸ்ல டொனேட் பண்ணுங்க. இந்த நாடகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இல்ல சர்ப்ரைஸ் பண்ணுங்க.
இது தேவையே இல்லை. இந்த ரீல்ஸ்னாலதாமா இதெல்லாம் வந்துச்சு. இந்த ரீல்ஸே வேணாம். இந்தாமா கண்டைங்க நீயே வச்சுக்கோ, நான் பொழைச்சு போறேன். மன்னர் வாழ்க. அடுத்த வருங்கால ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி பிரதீப் வாழ்க. ஐயா திருப்பி இங்க இருக்குல்ல. ஆடியன்ஸ்ல இருந்து ஏதோ யாரோ பேசாங்க. நீங்க யாருன்னா மிஸ்டர் பாலா சொல்லுங்க. ஆதாரத்துக்கு சேதாரம் வரும் போது நீங்க உட்காருங்க. மறந்துருப்பாங்க, போறப்ப அடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சு நாங்க பண்ணோம். நீங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி. நீங்க எல்லாம் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நன்றியரையும் கூட எங்க டீம் வந்து பிரதீப் ராஜேந்திரன், திவ்யா, அரசனும் அரசியும் இருக்காங்க. மீரா தான் கண்ணகி, உங்களுக்கு தெரியும். கோலன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்ககிட்ட. வந்திருந்து சிறப்பான பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றி. அனைத்து பங்கு பெற்றவர்களுக்கும் ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றி. இப்போ சர்டிஃபிகேட் கொடுக்க போறோம். எல்லாம் ரெடியா இருங்க. அப்படியே கொடுத்துட்டே இருக்கணும். வாங்க. குழந்தைகளுக்கு சான்றிதழையும் நூலையும் வழங்குவதற்கு திரு வடிவேல் அவர்களையும் ஹேமா அவர்களையும் அழைக்கிறோம். திரு குமார வடிவேல், ஹேமா வாங்க சும்மா அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறதா வேற ஒன்றும் இல்லை. உங்களை நடிக்க சொல்லலை, பயப்படாதீங்க. Philothea Robert Rajakumar. Mohitra Prabhakaran. Mahatru SP. கொஞ்சம் அமைதியா இருங்க. பேர் கூப்பிடுறப்ப சரியா தெரியாம போயிடும். அதனால அடுத்தது தக்ஷன் பிரபாகரன். விதுனா பிரபாகரன். கொத்தல கீர்த்தனா ரெட்டி ரெய்யி. தீக்ஷிதா வசந்தகுமார். தமிழினியன் வசந்தகுமார். ஹரிணி பிரகாஷ். சிவானி தருமராஜன். முகிலன் கார்த்திகேயன். ஆதர்ஷ் அருண்குமார். விக்னேஷ் ஜோதி. ஸ்ருதி ஜெயபிரகாஷ். பிரத்யுன் மூர்த்தி. விக்னேஷ் ஜோதிலிங்கம். நீலா திரவியம். எங்கடா நந்திதா பிரதீப். நண்டு. கௌதம் கிருஷ்ண பிரபாகர்.
ஃபெலிஷியா ராபர்ட் ராஜகுமார். ஃபெரோனியா ராபர்ட் ராஜகுமார். பிரம்ம சனாதன செந்தில்குமார். ஜனனி ஜெய் கணேஷ். யாருக்காவது மிஸ் ஆயிடுச்சா சர்டிபிகேட்? தார்மிகா ஸ்ரீ சுந்தர். நீலா. நந்திதா. இப்போ அடல்ட்ஸ்க்கு ரெடியா இருங்க மக்களே. ஆமா, ஸ்ரீமதி அருண்குமார். ஐயா நன்றி சார். குமார் சார் வணக்கம். வணக்கம், நன்றி. அம்மாவுக்கு சொல்லியிருக்கேன். பெரியவர்களுக்கான நூலை வழங்குவதற்கு வசந்தா ஆண்டியை அழைக்கிறோம். சுந்தரம். சாந்தி ஜெயபிரகாஷ். சுனிதா ஜோதிலிங்கம். शांति जयप्रकाश. सुनीता ज्योति. शंकर मुत्तुकृष्णन. कोकिला कार्तिकेयन. प्रिया सुंदर. सन्मुख सुंदर रामचंद्रन. कार्तिकेयन कृष्णन. सुंदर. ஞான்ஸ் பழனியப்பன். பிரியா ஞான்ஸ். அழகேந்திரன். ராஜகோபால் கருப்புசாமி. ராஜா கிருஷ்ணசாமி. கண்ணன் துரைராஜ். சவிதா கண்ணன். இளங்கோவன் தங்கவேலு. இளங்கோவன் தங்கவேலு.
சிலப்பதிகாரம் எழுதியவர் இருக்காங்க. திவ்யா பிரதீப், மீரா ஜெயபால், பிரதீப் ராஜன், மக்களை இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து வந்த எல்லாருக்கும் உங்க நன்றி. ஆக்சுவலா இந்த நிகழ்வு இந்த மாதிரி நடத்துறதுக்கு முயற்சி ரொம்ப தேவைப்படுது. இதுக்கு பல பேர் பின்னணியில இருந்து எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்கு பாத்தீங்கன்னா இந்த புத்தகங்களை நன்கொடையா கொடுத்தது திரு பொற்செழியன் ராமசாமி, திரு இளங்கோவன் தங்கவேலு, அப்புறம் இந்த சிறுவர்களுக்கான புத்தகங்களை ஃபுல்லா அன்பளிப்பு கொடுத்தது பிரியா ஸ்ரீதர், அப்புறம் இந்த சர்டிபிகேட் குழந்தைகளுக்கான சர்டிபிகேட் அடிக்கிறதுல பெரும் உதவி செய்தது தீபா ரகு, லக்ஷ்மி நரசிம்மன், அப்புறம் திரு செந்தில் ராதாகிருஷ்ணன், இவங்க அனைவரும். அப்புறம் நமக்கு தேநீர் விருந்து கொடுத்த தமிழ்ச்சங்கத்துக்கு அவங்க கீதா பாண்டியன் அனைவருக்கும் மிகவும் நன்றிங்க. இங்கே வர வர நடக்கிற இது மாதிரி வாசக வட்டம் போன்ற நிகழ்வுக்கு நீங்க எல்லாரும் கலந்துக்கணும்னு கேட்குறோம். அதனால இனிமே அடுத்தடுத்து வர நிகழ்ச்சிக்கு நீங்க எல்லாரும் கலந்துப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். எல்லாருக்கும் நன்றி. கொஞ்சம் முடிஞ்ச அப்படியே அந்த நீங்க உட்காந்துருக்கிற இடத்துல கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு போங்க. ஏதாச்சும் குப்பைகள் இருந்தால் தயவு செஞ்சு எடுத்துருங்க. ஏன்னா சர்ச்சில் இன்னைக்கு இடம் கிடைச்சதே ஒரு பெரிய விஷயம். அது நாம் எடுத்துக்க வேண்டாம். தயவு செய்து உங்கள் சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற சிறு குப்பைகளை அகற்ற விட்டு செல்லும். நன்றி, வணக்கம். முன்ன முக்கியமான ஒருத்தர் மறந்துட்டு பாருங்க, நம்ம ஆடியோ பிரபாகர், அவருக்கு ஒரு பெரிய கேள்வி கொடுங்க. அவர் எப்பவுமே பின்னணியில் இருந்தால் வேலை செய்வார். அதனால் அவருக்கு ஒரு பெரிய அறியப்படாத தமிழகம் என்னும் ஒரு நூலை பரிசாகிப்பதில் நாம் மிக மகிழ்ச்சி. பிரபாகர், நன்றி.